பண்டிகை எந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, அதை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாவே நம்ம பிரிச்சிடலாம். பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லையும் சரி, நகர்ப்புறங்களையும் சரி, சூரிய பொங்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே கொண்டுவாங்க. 3 கரும்பு வச்சு, அடியில பொங்க பானை வச்சு, தழுவு பொங்கி, சூரியன் குதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தழுவு பொங்கி பொங்கல் பொங்குவாங்க. இது வந்து சூரிய பொங்கல்னு சொல்லி எல்லாரும் கொண்டுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மாடு வளர்த்துறவங்க, ஆடு வளர்த்துறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பொங்கலை விட மாட்டுப் பொங்கல் தான் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு இறந்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கோசரம், தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோசரமா அந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு தான் செய்வாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொங்கல் மாட்டுப் பொங்கல். 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, கரிநாள்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்னு வள்ளுவர் தினம்னு சொல்லப்படுகிறது. அது வள்ளுவருடைய பிறந்த தினம் அப்படின்னு கருதப்படுகிறது. மெயினா கரிநாள். கரிநாள் அப்படின்னு வரும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தவிர மீதி எந்த நாள் இருந்தாலும் சரி, எல்லாருமே பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் கறி எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் கலந்தது சினிமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயமாவும் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப மைண்டில் ஃபிட்டான ஒரு விஷயமாவும் இருக்குது கரிநாள். ஓகே. பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கலை பற்றி பேசிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நாள், அதாவது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகி. என்னப்பா அது போகி? போகிங்கிறது என்ன? போகினா பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டில் கூட கேட்டிருக்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. போகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ காணும் பொங்கலும் சரி, மாட்டுப் பொங்கலும் சரி, பொங்கலும் சரி, விதவிதமாக மாறுற மாதிரி இதுவும் மாறும். எப்படி மாறும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம், ஈரோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களால் என்ன கொண்டாடப்படுகிறது? மாரியாய் கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் கும்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் கும்பிடுதல்னு சொல்லுவாங்க, மாரியாய் கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க, கும்பப்படையல் வைத்து கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க? சாமிக்கு வந்து கொழுக்கட்டை பிடிச்சி சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்கட்டு அன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. காப்புக்கட்டு எல்லாருமே வச்சிருவாங்க. இந்த மாரியை கும்பிட்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெசவாளர் பெருமக்களால் பெரிதும் கொண்டாடப்படுகிறது இந்த ஒரு பண்டிகை அப்படிங்கிறது. நெசவாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு பாதிக்கு இல்லை, 3/4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காப்புக்கட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாரியை கும்பிட்றது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத கொண்டுவாங்க. ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாமி படம், ஒரு சமயபுரத்தம்மனோ எந்த ஒரு மாரியம்மன் ஃபோட்டோ வச்சிருவாங்க. அந்த செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசிடுவாங்க. மஞ்சள் பூசி சிவப்புல 3 பட்டை போடுவாங்க. சிவப்புல 3 பட்டை போட்டு சாமியை வர வச்சு கும்பிடுவாங்க. சாமி ஃபோட்டோ வச்சு, ஒரு வாழைப்பழம் வச்சு, சீப்பு வச்சு, அது மேலே வெத்தலை பாக்கு, பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சுட்டு, கொழுக்கட்டை அரிசி மாவை வறுத்து கொழுக்கட்டை பிடிச்சி, அதில் ஒரு விளக்கு பிடிச்சி, முட்டை வச்சு, முட்டையை அறுத்து அதில் விளக்கு போட்டு, மாரியாயை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துலேயும் 2 தடவை கும்பிடுவாங்க. ஒன்று காப்பு கட்ட இன்னைக்கு போகி அன்னைக்கு கும்பிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பண்டிகை, சேலம் பண்டிகை அப்போ ஆடி மாதத்தில் கும்பிடுவாங்க. இப்படி கும்பிட்றது எதுக்கோசரம் கும்பிட்றாங்கன்னா, குடும்பம் நல்லா இருக்கணும், வளர்ச்சி நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாரும் டெவலப் ஆகணும், குடும்பத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தங்களுடைய தெய்வத்தை, இஷ்ட தெய்வம் எல்லாருக்குமே மாரியம்மன் அப்படிங்கிறனால மாரியம்மனை வீட்டுக்கு அழைக்கிற விதமாக இந்த மாரியை கும்பிட்ற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நெசவாளர் பெருமக்களால் பெரிதும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. உங்கள் சர்க்கிளில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சைடில் யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தர் நெசவு தொழில் செய்கிறாங்க, கைத்தறியாக இருந்தாலும் சரி, கரண்டு தெரியா இருந்தாலும் சரி, அது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம், மாரியை கும்பிட்டியாப்பான்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கேட்கலான்னா, மாரியை கும்பிட்டாங்கன்னா அதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நூல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை நூலை நல்லா ஒரு முழத்துக்கு கட் பண்ணிட்டு ஒரு 3 நாள் சுற்று போட்டு மஞ்சளில் நினச்சி அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிடுவாங்க, வேப்பிலையில் வச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த வலது கையில் கட்டிக்குவாங்க. யார் யாரெல்லாம் மாரியை கும்பிட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் அந்த கையில் கவுறு கட்டினதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கையில் கவுறு கட்டியிருந்தாங்களே, புதுசாக மஞ்சள் கவுறு கட்டியிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நேற்று மாரியை கும்பிட்டீங்களாட்டன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸைட் ஆயிடுவாங்க. நான் மாரியை கும்பிட்டது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸுன்னு சொல்கிறத விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் குலதெய்வம் பெரியாண்டி அம்மனா இருக்குதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியதுரை, பெரியசாமி இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. யாரோட பேர்லாம் பெரியன்ற வார்த்தை வருதோ அவங்க குலதெய்வம் பெரியாண்டிச்சியாக தான் இருக்கும். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. சந்தேகம் தான் நீங்கள் யாராலும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க. இப்போ பெரியதுரை அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா, என்னப்பா பெரியாண்டிச்சி கோயிலுக்கு போயிட்டு இருக்கு, அமாவாசை கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படிப்பா கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு தகவல், அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். சேலம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பண்டிகையில் ஒருக்கா மாரியை கும்பிட்றதுன்னு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள், இந்த காப்புக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பொங்கல் அப்படிங்கிறது தைத்திருநாளாக இருந்துச்சு. தைத்திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான யாரால் கொண்டாடப்பட்டுச்சுன்னா தமிழ் சமூகத்தை சேர்ந்த அனைத்து மக்களாலையும் கொண்டாடப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
விவசாய பெருங்குடி மக்கள். விவசாய பெருங்குடி மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை அறுவடை அப்படிங்கிறது செய்யப்பட்டு அந்த அறுவடை வந்து அவங்க வியாபாரம் பண்ணி அடுத்த வருஷம் புது வருஷமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ கூட அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயம் எல்லாராலையும் என்ன சொல்லப்படுகிறது, தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறந்தா மாற்றம் வரும், தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தர் சொல்லியாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று படத்தில் பார்த்துருப்போம், ஒன்று நேரில் யாரோ சொல்லியிருப்பாங்க, நம்மகிட்ட யாரோ சொல்லியிருப்போம், இல்லை நாம் யார்கிட்ட சொல்லியிருப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கான மெயின் சோர்ஸ், மெயின் ரீசன் அப்படிங்கிறது இதுதான். தை பிறந்ததுல இன்னொரு விஷயம்னு சொல்லிட்டோம்னா, நம்மளுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு விஷயத்துல நிறைய ஒற்றுமை இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதம் மொதல் 5 தேதிக்கும் நம்மளுடைய ஐயப்ப சாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 நாள் திறந்திருப்பாங்க. இன்னொன்று இந்த மாதம் மார்கழி கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா சரி, அல்லது தை 1ஆம் தேதி 2 நாள் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகர ஜோதி அப்படிங்கிறத எடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மகர ஜோதிங்கிறது வந்து இன்னைக்கு எடுக்கிறாங்க. இந்த மகர ஜோதி விழா வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமிக்கு ஆபரண பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆபரணம் அணிவிச்சு சாமிக்கு மரியாதை செலுத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா ஐயப்ப சாமி கோயிலுக்கு ஹெலிகாப்டர்லேயே கொண்டு வர முடியும். 5 லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்டு ஐயப்ப சாமி பக்தர் வந்து வாடகை கூட வேணாம்னு சொல்லி சும்மா கூட கொண்டு வருவாங்க. ஆனாலும் எங்கள் ஐயப்பன் அதை வந்து தலை மேலே வச்சு நாங்கள் தூக்கிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு ஐயப்பன் உத்தரவுப்படி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆபரண பொட்டியை தலையில் வச்சு தான் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் மாறாமல் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று ஐயப்ப சாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஊரில் இந்து அறநிலைத்துறை என்ன பண்ணுறாங்க, முதல் தரிசனம், சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சுட்டாங்க. 100 ரூபா கொடுக்குறவங்க கொஞ்சம் கிட்டால, 350 ரூபா கொடுக்குறவங்க ரொம்ப பக்கத்தில், 1000 ரூபா கொடுக்குறவங்க கருவறைக்கு கொஞ்சம் முன்னால். காசு இல்லாமல் வர ஏழை மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் எங்கே கூட்டத்துக்கு ரொம்ப தொலைவில் நின்று சாமி பார்க்கணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூவில் நின்று சாமி பார்க்கணும். இது வந்து நம்ம ஊரில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. ஆனால் கேரளாவில் போனோம்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. ஏழை பணக்காரன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாருமே பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கியூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க. ஐயப்ப சாமியை வழிபாடு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.